Hello students, now let's start solving problems regarding what we have learned in the previous class. Let's see the first problem. An electron beam has an aperture of 1 millimeter square. A total of 6.0 into 10 power 16 electrons go through any perpendicular cross section per second. Abdina, find the current and the current density. So you are given that the electron beam has a certain aperture, that is the area is given, and the number of electrons through any cross sectional area இங்க கொடுத்துட்டாங்க. ஒரு per second 1 செகண்டுக்கு இவ்வளோ number of electrons எனக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா current என்ன, current density என்னன்னு கேட்குறாங்க. So will you think it will have current? Yes, of course, because current நம்ம எப்படி சொல்கிறோம், flow of charges, that is q by t. இங்கே இவ்வளோ number of electrons 1 சென்டிமீட்டருக்கு 1 செகண்டுக்கு போகுது அப்படின்னா so it will have current. So q in terms of நான் எப்படி represent பண்ணலாம், n times e by t. So இங்கே எவ்வளோ number of electrons போகுதுன்னு சொல்லிட்டாங்க, that is 6 into 10 power 16 into number of charge of the electron என்ன வரப்போகுது 1.6 into 10 power minus 19 சொல்லாமா, divided by 1 second, that is 1. If I put all the values and if I solve this, எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 9.6 into 10 power minus 3 ampere. இது வருதான் செக் பண்ணி பாருங்க. இதுதான் எனக்கு இப்போ கரண்ட், நான் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இஸ் தட் கிளியர்? பட் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் என்ன கேட்குறாங்க, இதை அழிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் என்ன கேட்குறாங்க, கரண்ட் டென்சிட்டி கேட்குறாங்க. கரண்ட் டென்சிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், தட் இஸ் கரண்ட் பர் யூனிட் ஏரியா. கரண்ட் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9.6 into 10 power minus 3 அண்ட் ஏரியா என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்கே 1 millimeter square, that is 1 into millimeter என்ன பண்ணுற மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 10 power minus 6. ஸோ இந்த 10 power minus 6 மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும், 9.6 into 10 power minus 3 into 10 power 6, that will gives you j is equal to 9.6 into 10 power 3 ampere per meter square is the answer. Is that clear? This is how we have to find the answer. Next problem. So calculate the drift speed of the electrons when 1 ampere of current exists in a copper wire of cross section 2 millimeter square. The number of free electrons in 1 centimeter cube of copper wire is 8.5 into 10 power 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு you have to find the drift speed, that is VD என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ VD என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். கிவன் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, area is also given here, number of electrons flowing in a particular volume is also given here. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி VD கண்டுபிடிக்கலாம், ஸோ VD is nothing but I and VD நம்ம எப்படி சொல்லலாம், I is equal to NEAVD சொல்லலாமா, கரெக்ட்? ஸோ இப்போ இதுலேருந்து நான் VD கால்குலேட் பண்ணோம். ஸோ I can bring all those terms here. ஸோ VD is equal to I by NEA சொல்லாமா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், NEAவை இந்த சைட் பண்ணதுட்டேன். திஸ் இஸ் மை VD. I by A is nothing but current density, J by NEA எனக்கு வரப்போகுது. ஆர்எஸ் வாட் எவர் இட் இஸ், எனக்கு சப்ஸ்டியூஷன் சேமாக தான் இருக்க போகுது. இப்போ கரண்ட் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், கரண்ட் வேல்யூ இஸ் given as 1 ampere divided by நம்பர் n is given as 8.5 into 10 power என்ன கொடுத்துருக்காங்க 22 into that is charge of the electron is 1.6 into 10 power minus 19 and area is given as இங்கே area என்னன்னு கொடுத்துருக்காங்க, that is 2 millimeter square. so 2 millimeter square na 2 into 10 power minus 6 வரும். ஒத்துக்கிறீங்களா? if I solve this I will have, இதை நான் erase பண்ணிக்கிறேன், இதை தான் பாஸ் பண்ணி லிசன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு VD என்ன வருது அப்படின்னா 0.036 millimeter per second வரும். செக் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ இது என்ன டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், நான் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இந்த ஆன்சர் வரணும். ஸோ ட்ரிஃப்ட் ஸ்பீட் இஸ் இன்டீட் வெரி வெரி ஸ்மாலாக நமக்கு இருக்குன்னு சொல்லலாம் இதிலிருந்து. இஸ் தட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Calculate the resistance of a aluminium wire of length 50 cm and cross sectional area 2 millimeter square. The resistivity of the aluminium is given as, இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, யூ ஷுட் கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. லென்த் கொடுத்துட்டான், ஏரியா கொடுத்துட்டான், ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டான். ஜஸ்ட் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். R is equal to rho L by A. So rho is given as 2.6 into 10 power minus 8, correct? Length இங்கே 50 cm, that is 0. in terms of meter na 0.50 வரப்போகுது.
அண்ட் ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயராக வரப்போகுது. இஃப் ஐ சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ் ஐ வில் ஹாவ் 0.0065 ஓம் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேபிட்டல் ஆர், the resistance is nothing but 0.0065 ohm is the correct answer. That's it. So next problem பார்க்கலாம். So a resistor develops 400 joule of energy in 10 seconds when a current of 2 ampere is passed through it. Find the resistance, and if the current is increased to 4 ampere அப்படின்னா what will be the value of the energy developed in 10 seconds. அதாவது இப்போ வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, I'll take a pen. So I have a resistor. Basically I have a resistor. ஸோ சார்ஜஸ் இங்கே ஃப்ளோ ஆகுது. சார்ஜஸ் ஃப்ளோ ஆனால் தானே எனக்கு கரண்ட் இருக்கும். த்ரூ சம் எக்ஸ்டர்னல் டிவைஸ், பேட்ரி ஆர் வாட் எவர் இட் இஸ், ஐம் கிவிங் சம் சோர்ஸ் அண்ட் ஸோ தட் பிகாஸ் ஆஃப் திஸ் தேர் இஸ் சம் மோஷன் ஆஃப் த சார்ஜஸ் எனக்கு இருக்குது. இதை தான் நம்ம கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த கரண்ட், அதாவது இந்த ரெசிஸ்டரில் இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும் போது இட் ப்ரொடியூசஸ் சம் ஹீட்டிங் எஃபெக்ட். இதை தான் நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் பார்க்க போகிறோம். பட் இப்போ முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இட் ப்ரொடியூசஸ் சம் ஹீட். அங்கே தேர்மல் எனர்ஜி எனக்கு டெவலப் ஆகும். அதை நான் யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே எவ்வளோ எனக்கு தேர்மல் எனர்ஜி டெவலப் ஆகும் அப்படின்னா, இந்த பேட்ரி இருக்கே, இந்த பேட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் டூயிங் சம் ஒர்க். தட் இஸ், இங்கே நான் வந்து ஒரு ரெசிஸ்டரோட நான் இங்கே ஒரு பல்பை நான் கனெக்ட் பண்ணலாம் இன் ஆர்டர் டு க்ளோ திஸ் பல்ப் ஆர் சம் யூஸ்ஃபுல் இது அப்ளையன்ஸும் நான் இங்கே கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த பேட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா, half of the work done by the battery is used to heat this resistor and remaining half is used for this for a useful applianceக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹீட் தான் நமக்கு என்னவா, தட் இஸ் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் ஐ வில் டெல் யூ, இந்த ஒர்க் பண்ணுறது, இந்த பேட்ரி என்ன பண்ணுதுன்னு சொல்கிற, ஒர்க் பண்ணுது. பிகாஸ் சார்ஜஸ் இது புஷ் பண்ணுது. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஹையர் டெர்மினல், லோயர் டெர்மினல். இங்கே இஃப் தேர் இஸ் சம், இது ஹையர்லேருந்து லோயர் தானாக வந்துடும். பட் லோயர்லேருந்து என்ன ஆகாது, ஹையருக்கு தானாக வராது. இட் ஹேஸ் டு டூ சம் ஒர்க். த ஒர்க் டன் பை த பேட்ரி, பட் ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த திங் இஸ் கோயிங் ஆஸ் அ ஹீட்டிங் எலிமெண்ட் அண்ட் ரிமைனிங் ஹாஃப் இஸ் கோயிங் ஃபார் த யூஸ்ஃபுல் அப்ளைன்ஸ்க்கு போகுது. அந்த தேர்மல் எனர்ஜி எவ்வளோ, அதாவது அந்த ஹீட் எனர்ஜி எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூ நோ த ஒர்க் இஸ் நத்திங் பட் Q times V. இதான் நம்ம பார்த்தோம். அந்த ஒர்க் தான் எனக்கு எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகுது. அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் எனக்கு ஹீட்டிங் எலிமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ Q இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம கரண்ட்டில் நம்ம எப்படி சொல்லலாம், I times Tன்னு சொல்லலாமா? கரெக்ட், I times T, பிகாஸ் I is equal to Q by T. ஸோ Q என்னன்னு சொல்லலாம், IT அப்படின்னு சொல்லலாம். சொல்லாமா? V நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லாலேருந்து என்ன சொல்லலாம், I times Rன்னு சொல்லலாமா? If I substitute என்ன வரப்போகுது, I square RT. So thermal energy developed is nothing but I square RT. Is it clear? Thermal energy developed is equal to I square RT. This is what the thermal energy developed is. இப்போ நான் இதெல்லாம் அழிக்க போகிறேன். தட் இஸ், இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரெசிஸ்டருக்கு 400 எனர்ஜி ஆஃப் தேர்மல் எனர்ஜி 10 செகண்ட்ஸில் டெவலப் ஆகுது அப்படின்னா, when கரண்ட் ஆஃப் எவ்வளோ கரண்ட் நான் பாஸ் பண்ணுறேன், 2 ஆம்பியர் கரண்ட் நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ எனர்ஜி டெவலப் ஆகுது அப்படின்னா வாட் வில் பி இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் கொஷனில் கேட்குறாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ வாட்ஸ் த கொஷின் இஸ், யூ ஆர் யூஸிங் அ தேர்மல் எனர்ஜி, இவ்வளோ தேர்மல் எனர்ஜி கிடைக்குது இன் 10 செகண்ட்ஸ்லேயே வித் பாசிங் ஆஃப் அ கரண்ட். இதுனா ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. we can use this formula, that is U is equal to I square R times T. ஸோ இதிலேருந்து R என்ன வரப்போகுது, R is equal to U by I square T. correct? So U இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, that is 400. this is what, 4. correct? so this is 2 into 2 because of I square. இது என்னது 10. ஸோ இதை நான் சால்வ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்க போகுது, திஸ் இஸ் 10 ohm எனக்கு கிடைக்க போகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் 10 ohm. ஐ காட் த வேல்யூ. இஸ் இட் கிளியர்? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நான் அப்படி அழிச்சிடுவேன். நீங்கள் பாஸ் த வீடியோ அண்ட் ப்ளீஸ் ரைட் இட் டவுன். எவ்ரி டைம் ஐ கேனாட் டெல் ப்ளீஸ். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் 10 ohm. இப்போ நான் கரண்ட்டை மாற்றினாலும், இப்போ நான் கரண்ட் என்ன பண்ணுறேன், 2 ஆம்பியர்லேருந்து 4 ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டீரியல் வேல்யூ எனக்கு மாறாது. ஒத்துக்கிறீங்களா? ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸில் நான் யூஸிங் சம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் நான் கரண்ட்டை ஹையும் பண்ணலாம், லோவும் பண்ணலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு அதே தான் இருக்க போகுது. ஸோ வாட் வில் பி த எனர்ஜி டெவலப்ட் இன் 10 செகண்ட். அதே 10 செகண்ட்ஸில் 2 ஆம்பியருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 4 ஆம்பியர் நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேர்மல் எனர்ஜி எவ்வளோ டெவலப் ஆகும், கண்டிப்பாக எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். பிகாஸ் U இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர். இஸ் இட் கிளியர்? ஸோ U இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், I ஸ்கொயர் R டைம்ஸ் T. ஸோ I ஸ்கொயர் நமக்கு இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சு, தட் இஸ் I இஸ் 4, தட் இஸ் I ஸ்கொயர் இஸ் 16. இது நமக்கு 10ன்னு தெரிஞ்சு போச்சு 10 செகண்ட்ஸில். ஸோ எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆகுது, 1600 ஜூல் எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆகுது, விச் இஸ் வெரி ஹை எனர்ஜி. தட் இஸ் வாட்,
4 times தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இனிஷியல் எனர்ஜியை விட. பை இன்க்ரீஸிங் ஜஸ்ட் ட்வைஸ் த டைம்ஸ் ஆஃப் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா 4 times ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஹாஸ் பீன் டெவலப்ட். இஸ் தட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A battery of EMF 2 volt and internal resistance 0.5 ohm supplies a current of 100 milliampere. So the potential in difference between the terminals of a battery and the thermal energy developed in the 10 seconds. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்டரி இருக்குது, அதுக்கு எவ்வளோ நான் EMF கொடுக்குறேன், that is 2 ohm நான் கொடுக்குறேன், சாரி 2 volt. இப்போ இன்னொரு விஷயம் நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். நான் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரியல் பேட்ரிஸ்க்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐடியல் பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஐடியல் பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0 அப்படின்னா EMF இஸ் ஈக்குவல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இதே வர ரியல் பேட்டரி அப்படின்னா திஸ் இஸ் த கேஸ் ஃபார் த ஐடியல் ஒன். அண்ட் ஃபார் அ ரியல் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா real batteries it has some internal resistance இருக்கும். So that time your applied EMF minus I times R is equal to your potential difference இருக்கும். This value will not be equal to this value. இந்த potential difference வந்து EMF க்கு எனக்கு ஈக்குவலாக இருக்காது. இது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க, it always இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும், லெஸ்ஸாக தான் இருக்கும் because of this internal resistance. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஷினில் பாருங்களேன், இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, EMF நான் கொடுக்குறேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் பேட்டரி, இட்ஸ் அ ரியல் பேட்டரி. இஸ் இட் கிளியர்? ஸோ லெட் மீ ட்ரா ஃபார் திஸ் ஒரு சிஸ்டம், ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் உள்ளது நான் போட்டுக்கிறேன். கரஸ்பாண்டிங்லி இட் ஹாஸ் சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம வரைவோம். ஸோ இதை நான் வந்து R அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த போர்ஷனை நான் Cன்னு நேம் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை Aன்னு நேம் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை நான் Bன்னு நேம் பண்ணுறேன். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் யுவர் correspondingly the EMF with internal resistance, right? So now we are going to solve this problem. எப்படி solve பண்ணலாம்? first நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், the potential difference across the terminals of the battery. அப்படின்னா என்ன அர்த்தம், VA minus VB என்னன்னு கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? I can use some simple argument, that is VA minus VC times minus VB minus VC. இது ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் VCயை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பிகாஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே பொட்டென்ஷியல் மைனஸ் திஸ் பொட்டென்ஷியல் டு திஸ் பொட்டென்ஷியல். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன வரப்போகுது, தட் இஸ் VA minus VC, கரெக்ட், minus VB plus VC. அப்போ plus VC minus VC cancel ஆகி again VA minus VB தான் வரப்போகுது. VA minus VB தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது ஒரு பேட்ரி இருக்குது, சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R உள்ளது இருக்குது, திஸ் இஸ் EMF E, கரெக்ட். ஹியர் யூ ஹாவ் த டெர்மினல் A, திஸ் இஸ் டெர்மினல் B இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த VA minus VBயை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, VA minus VC minus VB minus VC. இப்போ இதில் நான் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன்னா இது என்ன ஆகிடும், மைனஸ் VBயாக மாறிடும், திஸ் பிகம்ஸ் ப்ளஸ் VCயாக மாறிடும். ஏற்கனவே இங்கே எனக்கு ஒரு மைனஸ் VC இருக்குது, இங்கே VA இருக்குது, மைனஸ் VC ப்ளஸ் VC கேன்சல் ஆகிடும். எகெயின் VA மைனஸ் VB தான் கிடைக்குது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இந்த எனிதிங், சேஞ்ச் இங்கே இல்லை. ஜஸ்ட் நான் இது எதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா, for the internal resistance கொடுத்துருக்கிறதுனால for the simple calculation I am going to use this. Is that clear? So now let's solve this problem. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ VA minus VCங்கிறத நான் எப்படி சொல்லலாம், it's nothing but VA minus VCங்கிறது it's nothing but your internal, that is nothing but your EMF, correct? So I can write this is nothing but EMF minus VB minus VCங்கிறது என்ன, it's nothing but your internal resistance I times R. பொட்டென்ஷியலுக்கு என்ன வரப்போகுது, I times R. இப்போ EMF என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2 volt, that is கொடுத்துருக்காங்க. current is given as 100 milli, that is I can write as 0.100, correct, 0.100 மில்லி ஆம்பியருக்குள்ள இருக்குது. 10 பவர் மைனஸ் இது 2 இருக்குது, 10 பவர் மைனஸ் 3னா 0.1 வரப்போகுது. R இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0.50, கரெக்ட்.
if I substitute all the values என்ன வரப்போகுது, that is 2 minus this value will gives me almost 1.95 volt எனக்கு வரப்போகுது. this is what the potential difference is. நான் எப்படி calculate பண்ணியிருக்கேன், from VA to VC இதுதான் portion C நான் assume பண்ணியிருக்கேன், இந்த portion potential தான் C ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கிருந்து இது என்ன வரப்போகுது, this is EMF, இங்கிருந்து இது it's nothing but I times R, potential differences, correct? So if I solve this I will have this answer. but இன்னும் நமக்கு problem solve பண்ணி முடிக்கல. ஏன், because நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, you are supposed to find the thermal energy developed. so thermal energy developed நம்ம இப்போ முன்னாடி என்ன ஃபார்முலா பார்த்தோம், that is I square times RT சொல்லாமா. since I இப்போ நமக்கு என்ன தெரியும், 100 milliampere and R is also given as what, internal resistance is given as 0.5, because other than this there is no resistance is given, and time 10 seconds இதெல்லாம் substitute பண்ணுறேன், that is 0.1 the whole square into 0.5 into 10 seconds. இதை substitute பண்ண அப்படின்னா 0.05 ஜூல் எனக்கு கிடைக்குது. வெரி வெரி ஸ்மால் எனர்ஜி டெவலப் ஆயிருக்கு அப்படி நான் சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். யா, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம சிம்பிள் சர்க்யூட் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் தான் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ஸ் எப்படி வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10-15 சர்க்யூட்ஸ் கொடுத்தா கூட, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா கூட இது எப்படி நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் வெரி வெரி ரொம்ப பேசிக்காக தான் நான் கொஷின்ஸ் கேட்க போகிறேன். நான் எடுத்த வீடியோ படி தான். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். ஸோ ஹியர் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் த நெட்வொர்க் ஷோன் இன் த ஃபிகர் between A and B. Yes, you know that these two resistors are connected in a parallel connection, and this effective capacitance will be in series with this capacitor resistor. So these two are in series connection, parallel connection. In the parallel combination will be in series combination with this resistor. I'm sorry, this is not capacitor, this is resistor. So in the parallel combination resistor enna varapodhu, that is R is equal to 10 into 30 divided by 10 plus 30. இதான ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். ஸோ பண்ண அப்படின்னா 7.5 ஓமா எனக்கு கிடைக்கும். whereas this resistance, this effective combination of resistance will be series in this resistance. so total resistance will be 7.5 plus 2.5, that will gives me 10 ohm. so total resistance will be 10 ohm is the correct answer. நீங்கள் இந்த கிளாஸில் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ஸ் ஒர்க் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். இஸ் தட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். என் எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 centimeter with the constant speed of 4 into 10 power 6 meter per second. Find the current at a point on the circle. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது பேசிக்காக, with the radius of 10 centimeter கொடுத்துட்டாங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் அட் எனி பாயிண்ட். இப்போ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. லெட்ஸ் அஷ்யூம் திஸ் டு பி தட் பாயிண்ட். நேம் தட் பாயிண்ட் டு பி ஏ. இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு சொல்லிட்டேன். இந்த எலக்ட்ரான் வந்து இந்த பாயிண்ட்டை ஒரு ரெவல்யூஷனில் ஒரு டைம் க்ராஸ் பண்ணும். ஒத்துக்கிறீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 1 ரெவல்யூஷனில் 1 டைம் இப்போ க்ராஸ் பண்ணி இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. 1 டைம் இது க்ராஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? பட் இது எத்தனை, அதாவது 1 ரெவல்யூஷனில், இன் எவ்ரி ரெவல்யூஷனில் இது இந்த பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுது. 1 ரெவல்யூஷனில் எலக்ட்ரான் ட்ராவல்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஒரு ரெவல்யூஷனில். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ராவல் பை த எலக்ட்ரான்? இட்ஸ் நத்திங் பட் 2πr. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் அஷ்யூம் பண்ணுங்கள் இந்த சர்க்கிளில். இதான் இந்த பார்ட்டிகல் சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இது எந்த பாயிண்ட்லேயுமே இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஒரு ரெவல்யூஷனில் இது என்ன பண்ணுது, ஒரு டைம் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் எவ்வளோ தூரம் இது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது ஒரு ரெவல்யூஷனில் நான் சொல்கிறேன், 2πr டிஸ்டன்ஸ் இது ட்ராவல் பண்ணியிருக்கு. சின்ஸ் R is also given here, so that is 2π into 10 centimeter distance is the traveled by the electron in 1 revolution. Is that clear? So number of revolution made by the electron in 1 second. 1 secondல இது எவ்வளோ தூரம், எவ்வளோ revolutions இது மேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, that is nothing but velocity of the electron divided by the distance, that is 2π into 10 centimeter. இது எப்படி வந்துச்சு, திரும்ப இதை அழிச்சுக்கிறேன், திரும்ப நான் எழுதுகிறேன். அதாவது இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் மோஷனில் போகுது. இப்போ 1 ரெவல்யூஷனில் இது இதான் பாயிண்ட் அப்படின்னா, 1 ரெவல்யூஷனில் இது 1 டைம் இது கிராஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த 1 டைம் கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது கடந்திருக்கு அப்படின்னா 2πr டிஸ்டன்ஸ் இது கடந்திருக்கும். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த எலக்ட்ரான் இன்
1 revolution சொல்லலாமா? இப்போ how many number of revolutions இது வந்து 1 secondல போயிருக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, since you know that velocity is nothing but distance traveled by time taken சொல்லலாமா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம், I can write distance traveled is nothing but I can write what, v times t சொல்லலாமா? இப்போது 1 செகண்டில் தான் கேட்குறான், அப்போ t என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அப்போ d becomes v. பட் d நான் என்ன சொல்லலாம், in terms of n times the length of the circumference சொல்லலாமா? அதாவது ஒரு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வாட் த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ, கரெக்டுங்களா? ஸோ டி என்ன பண்ணுறேன், n டைம்ஸ் எல் இஸ் ஈக்குவல் டு வி. எல்லுங்கிறது த லென்த் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் மேட் பை த எலக்ட்ரான் இன் 1 செகண்ட் இஸ் நத்திங் பட் வி பை எல். இதுலேருந்து சொல்லாமா, அதான் எழுதியிருக்கேன். விங்கிறது இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4 into 10 power 6. எல்லுங்கிறது என்ன, லென்த் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ், லென்த் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi into 10 சென்டிமீட்டர். இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும், தட் இஸ் 10 power -2. இஸ் தட் கிளியர்? இதெல்லாம் நான் இப்போ அழிக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் மேடு n இஸ் ஈக்குவல் டு v by d அப்படின்னு நம்ம சொன்னோம். v by d or v by l, that is nothing but the distance, that is 4 into 10 power 6 by 2 pi into 10 power 10 into 10 power -2. கரெக்டா? இது திஸ் n எனக்கு கிடைச்சிருச்சு. வாட் இஸ் த சார்ஜ்? இப்போ என்ன கொஷினில் கேட்குறாங்க, கரண்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், கரண்ட் இஸ் நத்திங் பட் I is equal to Q by T. ஸோ Q என்ன சொல்லலாம், n times E by Tன்னு சொல்லலாமா? சின்ஸ் n Tங்கிறது என்ன 1 செகண்ட் நமக்கு சொல்லிட்டாங்க, என்னங்கிறது this is what the n is. This value into 1.6, that is 4 into 10 power 6 divided by 2 pi into 10 power -1 into 1.6. 1.6 into 10 power -19 will gives you almost என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா 1 into 10 power -12 ஆம்பியரா வரணும். செக் பண்ணி பாருங்க. this is 1, this is not 7, this is 1. ஸோ நான் இனிஷியலாக இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் மேட் பை த எலக்ட்ரான் இன் 1 செகண்ட் n என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்ஸ் n கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா I is nothing but what, Q by T, that is nothing but NE by T. இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இஸ் தட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A current of 2 ampere exists in a wire of cross section 1 millimeter square. In each cube of the wire, in each each cubic meter of the wire contains 6 into 10 power 22. I'm sorry, this is 28 free electrons அப்படின்னா find the drift speed. ஸோ எலக்ட்ரான் ஒரு 2.0 ஆம்பியர் உள்ள எலக்ட்ரான் வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவில், எவ்வளோ கிராஸ் செக்ஷன் ஏரியாவில், தட் இஸ் 1 millimeter ஸ்கொயர் உள்ள ஏரியாவில் திஸ் மச் கரண்ட் எனக்கு இருக்குது. இஃப் ஈச் 1 மீட்டர் கியூப்ல எனக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரிஃப்ட் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரிஃப்ட் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் I is equal to நமக்கு என்ன தெரியும், NEAVT. ஸோ அகெயின் ட்ரிஃப்ட் ஸ்பீட் நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தட் இஸ் I by NEA சொல்லலாமா? It is nothing but what, current is given as 2, that is number n is given as 6 into 10 power 28 and charge is given as 1.6 into 10 power -19 into what is the area, that is 1 millimeter square, that is 10 power -6. If I solve all these I will have VD as 2.1. இது 0 இல்லக்கன்னா 2.1 into 10 power -4 meter per second வரணும். Please check and tell whether you are getting or not. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ப்ராப்ளம், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஒரு wire of 10 resistance 10 ohm bent in the form of a complete circle. To form a complete circle, find its resistance between two diametrically opposite points. You are supposed to find the I'm sorry ma. ஸோ நான் என்ன பண்ணணும், ஸோ யூ ஹாவ் அ ரெசிஸ்டன்ஸ், பேசிக்கலி ஒரு 10 ohm உள்ள ரெசிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 diametrically opposite points அப்படின்னா, ஸோ டு கால்குலேட் த ஆப்போசிட் பாயிண்ட்ஸ், தட் இஸ் ஏசியில் நான் என்ன ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, திஸ் ஒயர் ADC and ABC will have resistance 5 சொல்லலாமா?
அதாவது இனிஷியலாக 10 ஓம் உள்ள ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிட்டேன். இதை நான் ஆப்போசிட் எண்ட்ஸில் பார்க்கணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டிவைட் திஸ் லென்த். கரெக்ட். இப்போ லென்த் எனக்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் எனக்கு எப்படி ஆகும்னு சொல்லலாம், ரெடியூஸ் ஆகும்னு சொல்லலாமா? பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த போர்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா நான் லென்த்தை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் போர்ஷன் வில் ஹாவ் 5 அண்ட் திஸ் போர்ஷன் வில் ஹாவ் 5 சொல்லலாமா? இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், பேரலாக இருக்குன்னு சொல்லலாமா? ஃபார் பேரலல் காம்பினேஷன் ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது? 5 into 5, 5 plus 5, that is 5 by 2, that is 2.5 ohm. Shall I tell? ஸோ ரெசிஸ்டன்ஸ் லென்த் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணனா இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணனா அதுக்கு சேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்லி சேமாக எனக்கு சேஞ்ச் ஆகும். இஸ் தட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A battery of EMF 2 volt and internal resistance 0.5 is connected across a resistance of 9.5 ohm. How many electrons cross through a cross-sectional area, cross-section of the resistance in 1 second is? அதாவது இங்கே EMF கொடுத்துட்டாங்க, internal resistance கொடுத்துட்டாங்க, connected across the resistance, இன்னொரு resistance கொடுத்துருக்காங்க. So how many electrons cross a particular through a cross-section of resistance in 1 second என்னன்னு கேட்குறாங்க. So you are supposed to find how many, that is number, n என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். given that t is also given, that is 1 second is given and resistance is given and EMF is given and internal resistance is also given here. So all the values are given, you are just find out the n. எப்படி கண்டுபிடிப்பீங்க? you can find out. இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா I'll give you a hint. நீங்கள் தான் இது போட்டு எனக்கு ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன் சென்ட் பண்ண போகிறீங்க. that is first I கண்டுபிடிங்க. I நம்ம என்னன்னு பார்த்தோம், that is E by small r plus capital R. கண்டுபிடிச்சிடலாமா? once I கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா that is nothing but Q by T. correct? so Q is nothing but I into T, since T is once again, T வந்து எனக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்று தான். அப்படின்னா இதை நான் என்ன சொல்லலாம், n times E is equal to I ன்னு சொல்லலாமா? இதுலேருந்து n தான் வேணும். அப்போ I by E will gives you the corresponding answer. now comment your answers through private எனக்கு சென்ட் பண்ணணும். that's it.